தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு இல்ல நீங்க 12ஆம் வகுப்பு இதுல ரெண்டுல நீங்க எது பாஸ் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இன்கேஸ் நீங்க 12ஆம் வகுப்புக்கு அதிகமா படிச்சதால் கூட எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10, 12 நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதிகபட்ச சேலரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 81,100. ஸோ குறைஞ்சபட்ச சேலரியும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சேலரி அப்படின்றத நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு 86,000 வரைக்கும் கிடைக்கும், 81,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது வந்து கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு 60, 40, 30 அந்த அளவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இந்த ஜாப்ல நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த ஒர்க் உங்களால் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லிங்க்லாம் தேவைப்படுதோ அந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், ஸோ எல்லா லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக வந்து இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து செலக்டும் வந்து ஆயிருக்காங்க. நம்மளோட ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீ போடக்கூடிய ஒரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,000 அதாவது 20,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல உங்களுக்கு 20,000 உங்களுக்கு வந்து இனிஷியல் பேயா வந்து கிடைச்சிடும். அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37,885 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே என்ன ஏதுன்றதை செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களால் 37,885 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th இல்லைனா நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஓரளவு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து F&Aன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜெனரல் டிபார்ட்மெண்ட், இது வந்து F&Aக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட இனிஷியல் பேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 7ல பார்த்தீங்கன்னா 37,885 வரைக்கும் கிடைக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஓரளவு ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட கேட்டகரி மட்டும் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
இதற்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இனிஷியல் பே 20,000 ஆரம்பிச்சு அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37,885 வரைக்கும் தருவதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் நீங்க 10th 12th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டைப்பிங் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சிருக்கணும். இதற்கு உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஃபைனலா உங்களுக்கு ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஜாப். ஸோ அந்த ஜாப் இப்போ வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச எல்லாமே அப்ளை பண்ணுங்க. இதற்கு சேலரி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 37,885 வரைக்கும் தருவதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாப்போட ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,500 ரூபாயிலிருந்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 51,408 ரூபா வரைக்கும் தருவதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நீங்க 10th 12th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. யூஆர் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 27 வயதிற்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியாது. அண்ட் ஓபிசி கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30 வயதிற்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாப்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட நிர்வாகமே பார்த்தீங்கன்னா உங்களோட செலவு எல்லாமே ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா உங்களோட டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. உங்கள் சேலரி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கி போய் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஹவுஸ் ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ரூம் எடுத்துருக்கீங்க இல்லை ஒரு பிஜியில் இருந்தாலும் சரி அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா ஸோ அந்த செலவும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டே உங்களுக்கு கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கான உங்களுக்கான அந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ட்ராவல் அலவன்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு லீவ் இருந்துச்சுன்னா அந்த லீவுக்கான இது அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் மூலமா உங்களுக்கு நிர்வாகமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்குவதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செலக்ட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் மூலமா கிடைக்கும். அதர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் கிடையாது. இந்த சைட்டில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணும்போது உங்களோட மார்க் ஷீட்டு நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 1 ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17/4/2025 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 19/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இனிமே உங்களுக்கு 1 மாத காலங்கள் டைம் இருக்கு. பட் 1 மாதம் இதுக்குன்னு சொல்லி யாருமே வெயிட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த இதில் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிருங்க. இன்கேஸ் இந்த ஜாப் பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.